கடலைப்பருப்பு வந்து 4 மணித்தேலம் ஊற வச்சு கட்டத்தூள் ஒரு 10 செத்தல நறுவல் தான் அரைச்சிருக்கலாம். இருக்கணும் அப்பதான் நாங்க புளிஞ்சு போடுறதுக்கு ஈஸி. இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா கடலைப்பருப்பை வச்சு பகோடா செய்வது எப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்ப வந்து சரியான மழை, எல்லா இடங்கள்லயுமே மழை அடிச்சு ஊத்தி கொண்டிருக்கிறது. இங்க வந்து குறைவுதான், இருந்தாலும் நாங்க ஒரு மாலை நேரத்துல ஒரு தேநீரோட சாப்பிடுவதற்காக கடலைப்பருப்பை வச்சு பகோடா செய்ய போறோம். நாங்கள் அதை என்னென்னு செய்ய போறோம்னு சொல்லித்தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோ ஃபுல்லா. ஓகே, நாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். அதோட எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு ஒவ்வொரு வீடியோனே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே, நாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஓகே, நாங்க இப்போ பகோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. இப்போ கடலைப்பருப்பு வந்து 4 மணித்தேலம் ஊற வச்சு அதை வந்து இப்போ தண்ணி வடிய வச்சுக்கிறோம். என்ன சொன்னா கொஞ்சம் தண்ணியும் இருக்கக்கூடாது கடலைப்பருப்புல, அதுக்காண்டி தண்ணி வந்து வடிகிறதுக்காண்டி இந்த சட்டியில போட்டு வச்சிருக்கிறோம். அதோட கருவேப்பிலை, ஓகே, வேற பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், ஓகே, உள்ளி 4 பல் அதை வந்து இடிச்சு வச்சிருக்கிறோம். மற்றது கட்டத்தூள் ஒரு 10 செத்தல கட்டத்தூள் பருவத்துல அரைச்சி வச்சிருக்கிறோம். ஓகே, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். அதோட கொஞ்சம் அரிசிமா. இப்போ நாங்க கடலைப்பருப்பை அரைக்க போறோம், மிக்சி கப்பில் போட்டு அரைக்க போறோம். கொஞ்சம் தண்ணியும் விடாம தான் அரைக்கணும். இது வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு. இப்பதான் முதல் தடவை நான் வீட்டை செய்ய போறோம் பகோடா. எப்படி வருதுன்னு பார்ப்போம், எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதா. இதோட வெங்காயமும் சேர்க்கலாம், நான் சேர்க்கல. வெங்காயமும் சேர்க்கலாமா பகோடாக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ய போறேன். இதை இப்போ நாங்கள் அரைச்சு கொண்டு வருவோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்க்காம தான் இப்போ நாங்கள் அரைக்க போறோம். அரைச்சு கொண்டு வருவோம். கடலை பருப்பை அரைச்சு கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் நறுவல் தான் அரைச்சிருக்கலாம், அப்பதான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். கடலை பருப்பும் கடிச்சு சாப்பிட நாங்கள் கணக்கு செய்யல, 1/4 கிலோ பருப்புல தான் செய்து பார்க்க போறேன். சொன்னா நிறைய போட்டு செய்யறது வரிவ வெராட்டிக்கு என்ன செய்யறது. ஓகே, இதோட நாங்க முக்கியமான ஒன்று மறந்துட்டோம், உப்பு. உப்பு நடுவில் நான் அந்த உப்பை மறந்துட்டோம்னா இப்போ நாங்கள் உப்பு எடுப்பேன். உப்பு போடாம விளம்ப கூட செய்திருப்பேன். தேவையான அளவு உப்பு, அதோட உள்ளி வந்து வாசமா இருக்கும், பெருஞ்சீரகம், கட்டத்தூள், அதோட கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் அரிசிமா. எனக்கு அரிசிமா தேவையில்லை, கொஞ்சம். ஓகே, இது இவ்வளோத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுவான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சொறு பதத்துல வரணும், தண்ணியா குழைக்க கூடாது. ரெண்டு வடை மாதிரி வந்துடும். கொஞ்சம் சொறு பருவத்துல குழைப்பேன். இப்ப கரெக்டா பார்க்கணும், இல்லாட்டிக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. உப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும். கணிப்பாட்டுங்க, உப்பு பார்க்கணும்.
இப்போ வந்து வடிவா குழச்சாச்சு பகோடாக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து தண்ணி பருவம் இல்லை, கொஞ்சம் கட்டி பருவமாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் புளிஞ்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ எண்ணெய் சட்டியை வச்சு சுடுவோம். நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெயை விடுவோம். பொரிச்ச சட்டியா? மதியம் அப்பளம் பொரிச்சது, பலாக்கொட்டை பொரிச்சது. ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும். என்ன கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் பொரியும், இல்லாடி எண்ணெயில் இழுத்துடும். சரியா? இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இதை சின்ன சின்னனா போடுவோம். உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் போடலாம். கொஞ்சமாக தான் இப்போ சட்டியில் போட்டேன்னா இது பொரியட்டும். பொரிய விட்டுட்டு மற்றதை போடும். அதில் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்து வருது. நான் கொஞ்சம் பொரியும், நல்லா கலராக வரும். ரொம்ப கூட டேஸ்டாக இருக்கும். கடலை மாவுலையும் செய்யலாம் பகோடா. அந்த கடலை பருப்புல செய்தனால் என்ன பண்ணாலே கடலை மாவுல நாங்கள் செய்வோம் பகோடா. இது வந்து இப்போ 1 கிழமைக்கு மேலே நாங்கள் வச்சு சாப்பிடலாம். வீட்டிலேயே செய்தால் 1 கிழமைக்கு மட்டும் வச்சு சாப்பிடலாம். வெங்காயம் போடலாமா? நான் போடையில இன்றைக்கு வெங்காயம் போட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் இப்போ இறக்குவோம். இது கருகீரை. பேப்பர் வந்து எண்ணெய் இந்த கலண்டி எல்லாம் செஞ்சோம். அப்போ எண்ணெய் இழுத்துடும் பேப்பரில். அதுக்காக பேப்பர் போட்டு இறக்குறேன். வேண்டி நாங்கள் வேறு சட்டியில் போடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்களை கடலை பருப்பு பகோடா வந்து ரெடி ஆயிட்டு, நீங்களும் இப்படி செய்ய சாப்பிட்டு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. அதில் சுவா உப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்கும். நீங்களும் இதே போல செய்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.